இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமாவுக்கு உண்மையாவே மயக்கம் வரல. அந்த மோனிகா மாமா வெளியே வந்தா வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கா. அவளை ஏமாத்ததான் நான் மாமா கிட்ட மயக்க வர மாதிரி நடிக்க சொன்னேன். மாமாவை கூட்டிட்டு வரும்போது மோனிகா அத வீடியோ எடுத்து நியூஸ்ல டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா. நாங்க தான் பிளான் பண்ணி அவளை டைவர்ட் பண்ணோம். இப்ப இவரு வெளியே போகும்போது கூட அவ இவருக்காக தான் காத்துட்டு இருக்கா. அத டைவர்ட் பண்றதுக்காக தான் ஆம்புலன்ஸ்ல ஏத்த வச்சோம். என்ன மோனிகா மேடம்? அட என்ன மேடம்? ஆமா, இன்னும் ஏன் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க வீட்டுக்கு போலியா? எப்படி போவாங்க? அவங்களுக்கு தான் இங்க முக்கியமான வேலை இருக்குல்ல. அப்படியா? அப்படி என்ன வேலை? அதான் நம்ம உள்ள போறப்போ நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்களே, மறந்துட்டீங்களா? ஓ, அதுவா? சரி சரி, அப்போ ஓகே. என்ன நக்கலா? என்னடி, அந்த இந்திராணியோட சித்தப்பா உள்ள போனப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால இப்பவும் என்ன அதே மாதிரி டைவர்ட் பண்ணி மிஸ் பண்ண வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அட, எப்படி மோனிகா இவ்ளோ சீக்கிரமா கண்டுபிடிச்ச? பாருங்களேன், எப்பா செம்ம ஷார்ப் நீங்க. நீ என்கிட்ட என்ன பேசி டைவர்ட் பண்ணாலும் சரி, இந்த தடவை உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. இந்திராணி சித்தப்பா வெளியே வந்ததும் என் ஆளுங்க அவரை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் அதுவா நடக்கும். அப்ப சரி. ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எப்ப செய்வீங்க? அதான் சொன்னனே, அவர் வெளியில வந்த அடுத்த செகண்ட் என்ன ஆனாலும் சரி, நான் சொன்னது நடக்கும். ஐயோ மோனிகா, அவர் இந்த வழியா தானே போனாரு? ஆமா, எப்படி நீங்க பார்க்காம மிஸ் பண்ணீங்க? ஏய், நான் விளையாடுறீங்களா? நான் இங்கேயே தான் நின்னுட்டு இருக்கேன். என்ன தாண்டி யாரும் போக சான்ஸே இல்ல. சும்மா என்ன டைவர்ட் பண்றதுக்காக இப்படி சொல்லி சீட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இதோ போலீஸ் ஜீப்பும் இங்கதான் இருக்கு, இந்திராணியோட காரும் இங்கதான் நிக்குது. அப்ப அவர் எப்படி போயிருப்பாரு? என்ன பறந்தா போவாரு? சூப்பர் மோனிகா, சும்மா சொல்லக்கூடாது. நீ உண்மையாவே பிரில்லியன்ட் தான். ஆனா என்ன பண்றது, விதி இப்படி உன்னோட பிளான்ல மண்ணள்ளி போட்டுருச்சே. மாமா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதனால அவரை ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆம்புலன்ஸா? நான் ஒன்னும் பார்க்கவே இல்லையே. நாங்க சத்தியமா தான் சொல்றோம், ஒரு ஆம்புலன்ஸ்ல தான் போனாரு. என்ன நீங்க நம்பல? ஏன்பா தம்பிங்களா சார், நீங்களா இங்க தானே நின்னீங்க? ஆமா சார். ஆம்புலன்ஸ் போனது நீங்க கூடவா பார்க்கல? இதோ இப்படி தானே போச்சு, நாங்க பார்த்தோமே. சூப்பர். அது சைரன் போடாம போச்சா, அதான் எங்க மேடம் கவனிக்கல போல இருக்கு. மோனிகா போதுமா? சாரி 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 மேடம், உங்க ஆளுங்களே சொல்றாங்க. இப்பயாச்சும் நம்புறீங்களா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். ஆம்புலன்ஸ் போனதை தான் பார்த்தாங்க. அதுல இந்திராணியோட சித்தப்பா இருந்ததை பார்க்கல. சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். என்னம்மா? நீங்க கோர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போனீங்களே உதய பெருமாள், அவர் உள்ளதானே இருக்காரு? இல்லம்மா, அவரு திடீர்னு மயக்கம் போட்டு விட்டாரு. இப்பதான் அவர் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்கேன். இப்ப நானே அங்கதான் போறேம்மா.
இதுக்கு மேலயும் உனக்கு நம்பிக்கை வரலனா நீ டைம் டிராவல் பண்ணி தான் போய் பார்க்கணும். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நாங்க இருக்கிற வரைக்கும் உன்னால அந்த குடும்பத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கப்புறமாவது திருந்த பாரு, இல்ல அடுத்த தடவை விழுற அடி இன்னும் பலமா இருக்கும். ஐலி, சிவா, எதுக்கு இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். அக்கா உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இல்லனா நாங்க எதுக்காக இங்க வேஸ்டா நிக்க போறோம்? சரி அக்கா வாங்க நாம போலாம். அத்தை, 15 நாள் தானே, அதுக்கப்புறம் மாமா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. ப்ளீஸ் நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி ரித்திகா கவலைப்படாம இருக்க முடியும்? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்ப கூட பரவாயில்ல, நாம அவருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அப்படி பண்ண முடியாது. அங்க அவருக்கு என்ன சாப்பிட கிடைக்கும்னு கூட தெரியல. கிடைக்கிறத தானே அவரு சாப்பிடணும். அந்த சாப்பாடு அவர் உடம்புக்கு கண்டிப்பா ஒத்துக்காது. மா, இங்க பாருமா, நீ கவலையே படாத. அப்பாவை கண்டிப்பா நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். நான் இருக்கேன் இல்லம்மா. நரு, நீ எதுவுமே சாப்பிடாம இருக்க, அதனாலதான் வந்ததுல இருந்து ரொம்ப டயர்டா இருக்க. இப்படியே இருந்தேன்னு வை, உடம்பு சரியில்லாம போயிடுமா. கொஞ்சம் சாப்பிட. இல்ல கபிலா, எனக்கு வேண்டாம். அவர் சாப்பிட்டாரான்னு தெரியாம நான் சாப்பிட மாட்டேன். அவருக்காக நான் விரதம் இருக்கேன். எனக்கு வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. மா, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? உன் ஹெல்த் ரொம்ப முக்கியமா. இந்த வாங்கிக்க, சாப்பிடு. என்ன வற்புறுத்தாத கபிலா, எனக்கு வேண்டாம். கா, என்ன கபிலா? பாருங்கக்கா, சாப்பாடு எடுத்துட்டு போனா அம்மா வேணான்னு சொல்றாங்க. அப்பா வெளியே வர்றதுக்காக விரதம் இருக்க போறதா சொல்றாங்க. ஆனா இப்பவே அம்மா அழுது ரொம்ப டயர்டா இருக்காங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். குடு. சித்தி, உங்களுக்கு எவ்வளவு கவலை இருக்கோ அதை விட அதிகமா எனக்கும் கவலையா தான் இருக்கு.